ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஸோ குட். உங்கள் பேர் என்ன? என்னோடய நேம் வந்து செந்தில்குமார். நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் டாக்டராக இருக்கேன். ஸோ ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான கேர் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ வாஸ் ரன்னிங் ஓன் மை கிளினிக் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் ஸ்கூல் இன் வலசரவாக்கம். ஸோ பிரெயின் ட்ரீ சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு 5 years ஐ வாஸ் இன்டு த ரிசர்ச். ஏன்னா டெஃபினட்டாக என்னோடய ஃபேமிலி சைட் ஜெனட்டிக் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் எனக்கு ஹேர் ஃபால் நடந்துகிட்ருக்குன்றதே எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நான் வந்து ரொம்ப நிறைய ஹேர் ஃபால்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் அது வந்து பெரிய பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. இட்ஸ் ஒரு டெம்பரரி ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் நாட் எ பெர்மனன்ட்ன்றது எனக்கு நிறையா தெரியும். அதனால் டெம்பரரி ப்ராசஸ்க்கு உண்டான ஸ்டெப்ஸ் நான் நிறைய எடுத்துக்கல. பேசிக்காக இனிஷியலாக ஒரு டைம் கொஞ்சம் ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நான் லாஸ்ட் 5 yearsஆக வந்து நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணி ரிசர்ச் பண்ணி ஈவன் அப்ராடில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் சென்னையில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து என்கொயரி பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கூட வரப்போ நான் டாக்டர் சோஹைல் அவரை வந்து பார்த்தேன். ஸோ சோகன் சாரை நான் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நான் நிறைய இன்புட்ஸ் அவர்கிட்ட கொஷின்லாம் கேட்டு அவர் கொடுத்த ஆன்சர் வந்து தான் என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வச்சது. ஸோ ஈ வாஸ் வெரி டேலண்ட் அண்ட் ஈ வாஸ் வெரி நாலேஜபிள். எனக்கு அந்த அவரோட வே ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம சும்மா நான் நிறைய இடத்துக்கு நான் போய் பண்ணியிருக்கேன். ஐ மீன் என்கொயரி பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து சொல்கிற எக்ஸாம்பிள்லாம் என்ன தெரியுமா? ஸோ நாற்று நடுற மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம் அவங்க யூஸ் பண்ணுறதுலேயே எனக்கு தெரியும் அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அண்ட் இவர்கிட்ட பேசுகிறப்ப இந்த வே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு சயின்டிஃபிக்காக என்ன மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அந்த நாலேஜ் அவர்கிட்ட இருந்தது. ஸோ அதுவே ஐ ஹவ் டிசைடட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் நான் வந்து ப்ராமிசிங்காக சொன்னேன், இந்த பிளேஸ் நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம். மணி இஸ் செகண்டரி. பட் ஒரு பர்சன் நாங்கள் நாலேஜபிளாக இருக்காங்கன்னா அவர் கீழே இருக்கிற டீம் டெஃபினட்டாக அவர் எக்யூப் பண்ணி வச்சுருப்பாருன்றது எனக்கு நல்லாவே அந்த ட்ரஸ்ட் இருந்தது. அதனால இந்த பிளேஸை நான் சூஸ் பண்ணேன். பட் இந்த பிளேஸை சூஸ் பண்ணி ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் தான் என்னால் வந்து ப்ரொசீட் பண்ண முடிஞ்சுது. இந்த ரீசன் வந்து நான் என்னோடய ப்ராக்டிஸில் பிஸியாக இருந்ததுனால என்னால் வந்து இப்போ இமிடியேட்டாக என்னால் பண்ணிக்க முடியல. ஸோ இதுதான் நான் வந்து இந்த பிளேஸை நான் சூஸ் பண்ணதுக்கு உண்டான மெயின் ரீசன் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் தென் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு பிஃபோர் நான் ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுன்ட்டு வில்லிங்காக இருக்கேன். ஸோ அந்த ஹேர்லைனுக்காக அவங்க வந்து பிஃபோர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லைன் செக் பண்ணுவாங்கள்ல லைக். ஸோ அது அவங்க வந்து ட்ராப் பண்ணுறப்ப நான் வந்து எனக்கு எந்தளவுக்கு வேணுன்றது நான் சஜஸ்ட் பண்ணேன். பட் சோகன் சார் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணார். இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் சொல்கிற ஏர்லைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்லி என்னை வந்து நல்லா ரொம்ப கிளியராக எனக்கு கைட் பண்ணி ஸோ என்னோடய அக்செப்டன்ஸ் அவர் வந்து வரவே இல்லை. ஆனால் நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன் என்னோடய சஜஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் போயிருந்தார் அப்படின்னா நல்லாவே இருந்திருக்காது ஆக்சுவலாக. ஸோ அன்றைக்கி அவர் வந்து பர்ஃபெக்டாக சஜஸ்ட் பண்ணதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப ரியாலிட்டியாக நேச்சுரலாக இருக்குது. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. அண்டு இந்த ஹேர்லைன் அவர் பண்ண அந்த ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நான் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறதுனால என்னை வந்து என்னை ஆல்ரெடி பார்த்தவங்களும் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அண்ட் அவங்களும் இதுக்கு முன்னாடிலாம் எடுத்திருக்காங்க சில பிளேசஸ்லாம். அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இந்த வே ஆஃப் டென்சிட்டி இந்த ஹேர் க்ரோத் இதெல்லாமே வந்து எங்களுக்கு வரவே இல்லை. டெஃபினட்டாக உங்களோட கைடன்ஸோட நாங்கள் செகண்ட் ஒப்பீனியன் அண்ட் செகண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற வில்லிங்காக இருக்கும்ன்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு அந்த டூரிங் த ப்ரொசீஜர் டைம் வந்து டு பி ஆனஸ்ட் பண்ண அவங்க 2 பேருமே உங்கள் டீமில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு எந்தெந்த டைம்லாம் நான் வந்து கொஞ்சம் ஃபெட்டப் ஆகிறேன், டிப்ரெஸ் ஆகிறேன், இந்த டைம் ப்ராசஸ் கொஞ்சம் போக 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 நான் எந்தெந்த டைம்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிறேன்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து என்னை வந்து கொஞ்சம் ஹோப் கொடுத்து எங்கிட்ட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு ஸோ இந்த வேலாம் வந்து பண்ணாங்க. ஸோ 2 பேருமே வந்து நான் டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு தேங்க் தம். அண்ட் ஆஃப்டர் ப்ரொசீஜர் அண்ட் டூரிங் ஸ்டே இவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி கேர் everything I was so satisfied. ஓகே. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும், ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அந்த இந்த மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் இன்னுமே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சைடு எஃபெக்ட்ஸ்னால் இப்போ நான் எப்படிங்க சொல்கிறது, நம்ம வந்து ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குறோம். ஸோ அது அது உள்ளே போகிறதுனால டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு மைல்டு ஸ்வெல்லிங் டெஃபினட்டாக இருக்கும். நம்ம அந்த நீர் உள்ளே இறங்குதுன்றப்ப அந்த நீர் வெளியில் வரணும்ல. ஸோ அந்த நீர் வெளியில் வர்றதுக்கு இட் வில் டேக் அ டைம். ஸோ அந்த டைம் வரைக்கும் அந்த ஸ்வெல்லிங் நமக்கு இருக்கும். இது நீங்கள் சைடு எஃபெக்ட்னு சொன்னாலும் சரி, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாலுமே சரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து அந்த ஸ்வெல்லிங்கை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் 100% அந்த ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல்லிங் இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு நினச்சா அது ரொம்பவே ஒரு கஷ்டம். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ்ங்க. அது நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது அது வெளியில் வந்தாகணும். ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா இப்போ எனக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலாக வந்து ஒரு 4-5 days வந்து அந்த ஸ்வெல்லிங் இருந்தது. ஸோ நீங்கள் சொன்ன வே ஆஃப் மெத்தடில் நான் அந்த ஸ்லீப்பிங் போஸ்டர் வந்து நான் மெயின்டைன் பண்ணதுனால ஸோ எனக்கு சீக்கிரமாக அந்த ஸ்வெல்லிங் ரெடியூஸ் ஆச்சு எனக்கு. பிகாஸ் நான் ஒர்க்குக்கு போகணுன்றதுக்காக அதை வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த போஸ்டரை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நான் எந்த விதத்துலையும் நான் பயப்படலை. ஏன்னா நான் ஃபுல் கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணி தான் வந்தேன். ஸோ நீங்கள் சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் டெஃபினட்டாக இருக்கும். அந்த ஸ்வெல்லிங்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. பெயின்லாம் வந்து டெஃபினட்டாக எல்லாருமே டாலரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெயினே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பெயின் வேறு மாதிரிலாம் பியர் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில். ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸோட 0.2 mm 0.5 0.2 mm இதெல்லாம் வந்து ஒரு பெயினே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஈஸியாக பியர் பண்ணலாம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயினும் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் பயப்படுவாங்க டெஃபினட்டாக ஸ்வெல்லிங்லாம் பார்த்து. ஸோ அதை பார்த்து வேணால் நீங்கள் ட்ரிகர் ஆகலாம். பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இட் வில் பி கோயிங் டு பி ஒரு 4 daysக்கு இருக்கும், அவ்வளோதான். ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் மெடிசன்ஸ், இந்த பிஆர்பி டயட்ஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 100% ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து என்ன சர்க்கம்ஸ்டன்சஸில் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு அது போஸ்ட் ஆப்ரேட்டிவோட ப்ரொசீஜர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது வந்து பெரிய ட்ராபேக்காக தான் இருக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்த கைடன்ஸ் படி நான் டெஃபினட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச வேல் ஆஃப் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி என்னோடய டயட்டை வந்து நான் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான்வெஜ் எடுக்கிறத வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ரொம்பவே நல்லாவே நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அண்ட் நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். அண்ட் ப்ரோட்டீன், ஏன்னா வந்து ப்ரோட்டீன் நிறைய நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபுட்டில். நிறைய வேல ப்ரோட்டீன் பவுடராகவும் சரி, ப்ரோட்டீன் இன்டேக்காகவும் நான் நிறைய வேல நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் வேலையும் ஆட் பண்ணியிருக்கேன், ஃப்ரூட்ஸ் வேலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்க சொன்ன பேசிக் அந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் நீடட் தான். ஏன்னா மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க, அந்த இம்யூனிட்டி டேப்லெட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு டெஃபினட்டாக இட்ஸ் நீடட் தான். அதை டெஃபினட்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து ஏன் இது எடுக்கணும், இது வந்து ஜஸ்ட் ஒரு மணி சேக்குக்காகலாம் நினைப்பாங்க. டெஃபினட்டாக இது மணி சேக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. சரி, அப்படியே மணி சேக்காக இருந்தாலுமே விட்டமின் டேப்லெட் நமக்கு நல்லது தான். அந்த வேலையாவது நீங்கள் எடுத்துக்குங்கன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து விட்டமின்ஸ் வந்து கரெக்டாகவே இருக்காது பாடியில். அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு, ஏன்னா நம்ம கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகிருக்கோம். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணணும்னா உங்களுக்கு விட்டமின்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் விட்டமின்ஸ் டேப்லெட்ஸு, இம்யூனிட்டி அண்ட் ப்ரோட்டீன் இதெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸில் 100% எடுத்துக்கங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ நீங்கள் உங்கள் ரிசல்ட்ஸ் நீங்கள் இப்போ சாட்டிஸ்ஃபைடு தானே? என்னோடய ரிசல்ட்ஸ் வந்து நான் சாட்டிஸ்ஃபைடு விட என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. ஆக்சுவலி நான் மெயினாக வந்து நான் இந்த கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இருக்கிறதுன்றதுனால எனக்கு அது ரொம்பவே கொஞ்சம் ஒரீடாகவே இருந்தது. பட் இப்போ ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து எவ்ரிடே என்ன நினச்சி நானே ரொம்ப ப்ரௌடாக அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ரியலி ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஃப்ரண்ட் லைன்லாம் இந்த அளவுக்குலாம் இல்லை. ஆக்சுவலாக மெயினாக எனக்கு ஃப்ரண்ட் லைன் தான். ஃப்ரண்ட் லைன் இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போது நான் என்ன சொல்லலான்னா என்னோடய காலேஜ் டேஸில் இருக்கிற மாதிரி நான் இருக்கேன். ரொம்ப ட்ரூவாக சொல்லணுன்னா இதுதான் ஆக்சுவலாக.